கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 14ஆம் வசனமும் 15வது வசனமும். அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று அன்னாள் அவர்கள் சொல்லுகிறார்கள். தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்கிற ஏலி, தேவ மனுஷனாகிய ஏலி அவர்கள் தான் ஊழியம் செய்கிற அந்த ஆலயத்தில் ஜெபிக்கிற அந்த சகோதரியினுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியலை. அதனால் ஏலி என்ன சொல்கிறாங்கன்னா, போதும் நிறுத்து, நீ எது வரைக்கும் போதையில் புலம்பிகிட்டு இருப்பான், நீ எது வரைக்கும் வெறியில் இருப்பான் என்று சொல்லுகிறார். அதே போல் நாட்களில் அநேக குடும்பங்களில், வேலை செய்கிற இடங்களில் அநேகர் புரிந்து கொள்ளுகிறது இல்லை. வேலை செய்கிற இடங்களில் மேனேஜர் புரிந்து கொள்ளுகிறது இல்லை. நாம் எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ தான் நேர்மையாக இருந்தாலும், எவ்வளோ தான் உண்மையாக பேசினாலும் புரிந்து கொள்ளுகிறது இல்லை என்று நாம் வேதனையோடு இருக்கிறோம் இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, அன்னாளை பற்றி ஒரு ஊழியக்காரனே புரிந்து கொள்ள முடியாத நிலவரத்தில் இருக்கும்போது உலக மனுஷர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நாம் என்ன சொன்னாலுமே நம்ம புரிந்து கொள்ள மாட்டாங்க, நம்மளை நம்பவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட உலகமாக இருக்குது. இப்போ அவங்க புரிந்து கொள்ளலையே, இவங்க என்னை பற்றி புரிந்து கொள்ளலையே, நாம் கவலைப்படக்கூடாது, நாம் வேதனைப்படக்கூடாது, நாம் கவலைப்பட்டு பயந்து ஏதோ ஒரு முடிவு நம்ம எடுத்து விடக்கூடாது. புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் நாம் அன்பாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணணும். அன்னாள் அவர்கள் அன்பாக அவர்களோடு பேசுகிறார். நீ குடித்திருக்கிறாய் என்று சொல்லும்போது, நீ வெறித்திருக்கிறாய் என்று சொல்லும்போது எவ்வளோ அன்பாக சொல்லுகிறான் பாருங்கள். அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நமக்குள்ள வேணும். அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால தான் சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களே நம்மளை புரிஞ்சிட மாட்டாங்க. நம்முடைய சொந்தங்கள் பந்தங்கள் நம்மளை புரிஞ்சிட மாட்டாங்க. நம்முடைய உடன்பிறப்புகள் நம்மளை புரிஞ்சிட மாட்டாங்க. சில நேரம் நம்முடைய மனைவியை நம்மளை புரிஞ்சிட மாட்டாங்க. நம்முடைய புருஷனை நம்மளை புரிஞ்சிட மாட்டாங்க. நம்முடைய பிள்ளைகள் நம்மளை புரிஞ்சிட மாட்டாங்க. எவ்வளோ நம்ம செய்வோம், ஒருபோதும் புரிஞ்சிட மாட்டாங்க. நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நாம் அன்பால் அவர்களைப் போல அந்த நாம் ஹேண்டில் பண்ண வேண்டும் என்பதற்காகவே தேவன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறார். நம்முடைய சுபாவத்தை மாற்றும்படியாக தேவன் அனுமதிக்கிறான். நம்முடைய சுபாவங்கள் சில நேரங்களில் கோபம் நிறைந்ததாக இருக்கலாம். சில நேரங்களில் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு சுபாவம் நம்முடைய சரீரத்தில் ஒட்டிக்கு இருக்கலாம். அந்த சுபாவத்தை வெளியேற்றும்படியாக தேவன் இந்த மாதிரி சில சந்தர்ப்பத்தை அனுமதிப்பார். சில நேரங்களில் அனுமதிப்பார், நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட வழிகள் தேவன் நம்மளை நடத்துகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இனிமையான சுபாவத்தை எதிர்பார்க்கிறார். தேவன் இனிமையான சுபாவத்தை, நல்ல சுபாவத்தை எதிர்பார்க்கிறார். அதனால தான் தேவன் அனுமதிப்பார். இப்போ ஆண்டோட சமதில் உட்காரணும், அவன் அன்பாக சொல்லணும், அப்படி இல்லைங்க, அப்படி அல்ல, நான் இதை தான் செய்தேன், நான் இதற்காக தான் இதை செய்தேன், நான் இதற்காக தான் அப்படி பேசினேன். அன்பான பேசி புரிய வைக்க முடிஞ்சவரை புரிய வைக்கணும். புரிந்து கொள்ளலையா, மறுபடியும் அப்படி தான் இருக்குதா, அமைதியில் இருந்து பாருங்க, கர்த்தரே புரிய வைப்பார். அவர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.
இந்த உலகத்தில் யாரும் நம்மளை புரிந்து கொள்ள மாட்டாங்க. நம்மளை சரியாக புரிந்து கொண்ட ஒரே ஒருத்தர் நாம் இயேசு கிறிஸ்து தாங்க. ஆனால் கவலைப்படாதுங்க, கண்களை மூடும், அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக நம்முடைய சுபாவங்கள் மாறும். நாம் ஆண்டு பிரியமாக ஜீவிப்போம், ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடும். சர்வவல்லமையுள்ள பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன் ஐயா, நல்லவர் ஐயா, வல்லவர் ஐயா. அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாட்களில் அண்ணாளை பற்றி எங்களோடு பேசினேன், உமக்கு நன்றி. அண்ணாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியலை. அண்ணாளே அப்பா, தேவனுடைய ஊழியக்காரனாக ஏலி புரிந்து கொள்ள முடியாதபடி என்னிடமோ பேசுகிறார். ஆனாலும் அண்ணாள் அவர்கள் பொறுமையாக சாந்தமாக அவர் பதிலளிக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை நீர் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீங்கப்பா. நாங்கள் அதை பார்க்கிறோம். உண்மையாகவே நீர் எங்களிடத்தில் அந்த மாதிரி சுபாவத்தை எதிர்பார்க்கிறீங்க. அந்த மாதிரி சுபாவத்தை நாங்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக அண்ணாவுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அண்ணாவுடைய வாழ்க்கையில் வந்த சோதனை எங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது அண்ணாள் அவர்களைப் போல நாங்கள் அந்த சுபாவத்தை வெளிப்படுத்த எங்களுக்கு நல்ல சுபாவத்தை தாரும். நல்ல ஆண்டவரே ஒரு அப்படிப்பட்ட ஒரு மெதுவான சுபாவத்தை தாரும். அந்த நேரத்தில் கோவப்படாதபடி, எரிச்சல் படாதபடி உங்களுடைய சுபாவத்தினால் எங்களை நிறைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். அண்ணால் அவர்கள் மெதுவான உத்தரவு சொன்னதுனால தேவனுடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டது கொடுக்கப்பட்டது. அதே அவர்கள் ஆசீர்வாதமாக சாட்சியாக அவர் குடும்பம் முழுவதும் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவர் மெதுவான உத்தரத்தினால் உடைய சமூகத்தில் ஆண்டவர் நாங்கள் ஜெபத்தோடு காத்திருக்கும் போது நிச்சயமாக உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் எவ்வளோ பேரும் சந்தேகம் இல்லைப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். எல்லாருடைய பிரயாணம் காத்துக்கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவித ஆபத்து விபத்துகளுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளை வேணுமா, வியாதி இருக்கிற ஒவ்வொருத்தரும் காத்துக்கொள்ளும். தேவ பிரசனை கூட இருக்கட்டும். நாம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.